குறிப்பாக நம்முடைய மாடல் ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ஒரு மொமெண்ட்டை தான் நின்றுட்டுருக்கேன் நான் இங்கே. அது அந்த குழந்தைங்கள் தாய்வான் நாட்டிலேருந்து பேசிய குழந்தைகள், எஜுகேஷ்னலி பேக்வர்ட் பிளாக், கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு குழந்தை அங்கே போயிருக்கிறாங்க. இதே மேடையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கின்ற குழந்தை, அந்த குழந்தையும் இங்கே சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற குழந்தையும் இன்னைக்கு தாய்வான் நாட்டில். உரையாற்றிய சுதன் சார் பேசும்போது சொன்னாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மொத்தம் 3 குழந்தைங்க தான் தாய்வான் நாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் போயிருக்காங்க. அது 2 பேர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள். குறிப்பாக அதிலும் பெண் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இன்னும் கூடுதல் பெருமையாக இன்றைக்கு அதை நாங்கள் பார்க்கின்றோம். கேடு வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவர். நம் என்ன சொத்து சுகம் இருந்தாலும் நம்மளால் திருட முடியாத ஒரு சொத்து என்று சொன்னால் நாம் படிக்கின்ற அந்த கல்வி தான். ஆனால் அதான் இன்றைக்கு நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கல்வியை சார்ந்து இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல காணொலியை பார்த்துருப்பீங்க, பல பேர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த 32 மாதங்களில் இது வரைக்கும் 57 வகையான திட்டங்களை நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 57 திட்டங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஃபஸ்ட்டு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வழங்கின ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த நிகழ்வு நடந்ததே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்மளோட தமிழ்நாட்டில் தான். போர்ச்சுகீஸை சார்ந்திருக்கின்றவர் தான் அதை செய்தார். அன்றைக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது என்று சொன்னால், நான் சொல்கிறேன் 1579 சொல்கிறேன், அன்றைக்கு ஒரு புத்தகத்தை பதிவு செய்து அன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்ற பள்ளிகளுக்கெல்லாம் வழங்கப்பட்டது என்று சொல்லும்பொழுது கல்விக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறோம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இன்னும் நாம் பெருமையோடு சொல்லுவோம், இன்றைக்கு இருக்கின்ற அந்த சவுத் ஏஷியன் கான்க்ளேவ் நடக்குதுன்னு சொன்னால் இதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கின்ற இந்த டெலிகேட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர்கள், கொரியா நாட்டை சார்ந்தவர்கள், சிங்கப்பூர், மலேசியாவை சார்ந்தவர்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டை இன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்திலே நம்முடைய தமிழ் பேரரசர்கள், சோழர்களாக இருந்தாலும் சரி, பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நியூசிலாந்து வரைக்கும் நமக்கான நட்புறவை அன்றைக்கே வைத்திருந்தவர்கள். இதை மீண்டும் அதை புதுப்பிக்கின்ற விதமாக இன்றைக்கு நாம் கையில் எடுத்திருப்பது எது என்று சொன்னால் கல்வி. இந்த கல்வியின் மூலமாக மீண்டும் இதை புதுப்பிக்கின்ற ஒரு வகையில் தான் இந்த கான்க்ளேவ். ஐ டோல்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ் லைக் திஸ் program is going to be a eye opener for each and every students, not only in this function but for all the students. Almost in Tamil Nadu we have 1,23 lakh students with the government aided, private and everything. So this function, இந்த அரங்கத்தில் நாம் கூடியிருக்கின்றது, நீங்கள் ஒவ்வொருவரும் மாணவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, each and every student should become ambassadors. நாங்கள் என்ன படிக்கிறோம், இன்றைக்கி என்ன மாதிரி நான் கான்க்ளேவ் நான் கலந்துக்கிட்டேன், அங்கே என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் வைத்து கொண்டால் பத்தாது. ஒவ்வொருத்தரும் தூதுவர்களாக இருந்து உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த உங்களுடைய நண்பர்களிடம் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உற்றார்களிடம் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, நான் மட்டும் சேர்ந்தால் பத்தாது, நீ வா அப்படின்னு அவங்களையும் கூட்டிக்கிட்டு போகின்ற அளவிற்கு நீங்கள் இதை பற்றி அந்த விழிப்புணர்வை இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நீங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். And all the dignitaries on the table, on the stage, good morning to all. I am very glad to welcome our Member Secretary, Tamil Nadu Model School, Thiru Sudan sir, Consul Generals, diplomats and officials from the countries of Japan, Malaysia, Republic of Korea, Taiwan, Singapore, and my beloved students and teachers of government schools from all districts of Tamil Nadu coming to participate in this grand conclave. In my capacity as the Minister for School Education of Tamil Nadu, I extend a warm welcome to all the participants at this South Asian Education Conclave. Stretching back to 500 BC, over 2,500 years ago, the Tamil Kingdom extended its influence across the South Asia, from the Sangam era to the Pandyan and Chola kingdoms. Tamil Nadu's recognition extended to distant
lands such as Japan, Korea, China, Cambodia, and even New Zealand. Today, we delve into the rich historical ties between Tamil Nadu and South Asia. Our ancient ports of Korkai and the submerged Pumbuhar bear witnesses to trade with these South Asian countries and Rome in the West, illustrating the deep, ancient, and culturally significant connections. As Tamil Nadu emerges as a focal point for Southeast Asian investments in the 21st century, it is imperative for us to revive, strengthen, and broaden our collaborations beyond economic and industrial partnerships. Dear students, representing every district of Tamil Nadu as this conclave, you aspire to explore higher education opportunities in South Asian countries. You are the ambassadors of the 21st century Tamil Nadu outward, looking confident, learned, and enterprising. We eagerly anticipate your ventures into these nations, fostering cultural understanding, education, and enduring relationships. Having personally traveled to Malaysia, Singapore, Japan, and South Korea as the Minister of School Education last year, accompanied along with 150 government school students to the above countries to visit various parts of countries like Toyo Universities in Japan, Singapore University, Parliament of South Korea, and Hyundai Manufacturing Unit in Korea. I have witnessed the enthusiasm and warmth of these nations exhibit in strengthening their ties with Tamil Nadu. There is immense potential for mutual benefit. Our government school students are brimming with enthusiasm, skills, and talents. Under the great leadership and guidance of our Honorable Chief Minister, the government consistently provides opportunities for skill development and continually expands their learning horizons. Teachers receive regular training to support students effectively. Our visionary leader, Honorable Chief Minister, had launched a scheme, namely Nan Mudalvan, 2 years back, which takes responsibility for informing students about national and international opportunities, exposing them to information about premium institutions and supporting their applications based on their interests. Most significantly, students who complete their education in government schools from class 6 to 12 receive scholarship to pursue higher education in esteemed institutions across the nation and beyond that. Building on this initiative, the government seeks global support to enable Tamil Nadu government school students to pursue higher education abroad. Last year marked the beginning of this effort, resulting in 2 students receiving fully funded scholarship to study in Taiwan. With great pride, I am pleased to share that among the 3 students awarded this scholarship in India, our students were the top 2 recipients. Jayashree from Dharmaburi is pursuing mechanical engineering in Kunshan University, and Aval Sindhu from Chennai is studying international business studies in Mingchuan University. The Tamil Nadu government perceives this conclave as an opportunity to collaborate with South Asian countries for the betterment of government school students, providing them with broader opportunities and producing highly skilled resource for the world. This conclave represents Tamil Nadu commitment to invest in and strengthen relationships with South Asian countries through our children. Just as it is crucial for our children to experience diverse cultures abroad, we extend an invitation for your children to visit and learn from our rich Tamil culture. As the secretary here, as our member secretary here on the opening address, as I also extend my warmest welcome to the consul generals, diplomats, and officials from various South Asian countries. Strengthening bonds through education programs is a serious endeavor, and I personally commit to actively participating in and fortifying these bilateral initiatives. To the students present here today, you are the ambassadors of tomorrow's Tamil Nadu. Engage actively, observe knowledge,
and return to your schools with confidence to share what you have learned. Tamil Nadu is poised for growth and engagement, and you are the torchbearers of a confident future. In conclusion, I urge you to participate wholeheartedly and carry the spirit of a confident Tamil Nadu with you. You are the future, and your experience and knowledge will shape the destiny of our state and country. Thank you all.